உலகின் மிகப்பெரிய ஆன்மீகச் சங்கமமாக திகழும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா தொடர்ச்சியாக 45 நாட்கள் நடைபெற்று அடுத்த மாதம் பிப்ரவரி 26ஆம் தேதியுடன் நிறைவடையும். உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் பிரயாக்ராஜில் கூடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். அமாவாசை தினமான இன்று மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். அப்போது திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பலருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது மற்றும் சிலர் மயங்கி விழுந்தனர். இந்த சம்பவத்தில் 30 பேர் காயமடைந்துள்ளனர். தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட இந்த துயரமான சம்பவம் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த பக்தர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள். மேலும் காயமடைந்தவர்கள் அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.